இந்த 10 ஆண்டுகள்ல இவர்களுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடிய சாதனைகள் எதுவுமே இல்லை. தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய ஐடி விங் மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு டீம் வடநாடு முழுக்க சென்று போய் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி வந்தாங்க. அங்கிருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, இவர்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல 30 தொகுதிக்கு மேல வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. இப்படியே பேசி பேசி காங்கிரஸ் கூட ஒரு பிரிவினை இருக்கு. இந்த பிரிவினை அந்த தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தாது. இப்ப நீங்க சொல்றத பார்த்தா மாநில கட்சிகள் தான் வந்து அதிகமான வெற்றிகளை பெற மாதிரி இருக்கு. அவர்கள் சார்ந்த ஊடகமே இன்னைக்கு பல ஊடகம் இருக்கு. தமிழ்நாட்டிலே பல யூடியூப் சேனல் அவங்க கண்ட்ரோல் தான் இருக்கு. 7ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த 4 நாட்கள் ஜூன் 1 to 4 பெரிய ஒரு கலவரத்தை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அமித்ஷா மீதும் மோடி மீதும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? தடைங்கிற ஒரு வார்த்தையை அங்க பயன்படுத்துறப்ப கலவரம்ங்கிற ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நவரஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஊடகவியலாளர் ஜுபேர் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். இந்தியா முழுவதுமே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஓய்ந்துருச்சு பிரச்சாரங்கள்லாம். இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா மோடியுடைய பேச்சும் அமித்ஷாவுடைய பேச்சையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராகவே அவங்க பேசக்கூடிய நோக்கம் அவங்களுக்கு என்ன? இத்தனை ஆண்டுகள் அவங்க பேசலை, இத்தனை பிரச்சாரங்களில் பேசலை, ஆனால் காங்கிரஸ் வெற்றி பெற்றுவிட்டதுங்கிற ஒரு அச்சத்தில் பேசுகிறாங்கிறாங்கிற விமர்சனங்கள்லாம் வருது. அந்த நெருக்கத்தில், தேர்தலுடைய நெருக்கத்தில் முஸ்லீம்களை கண்ணாமண்ணு பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் முஸ்லீம்களை நான் பேச மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2014 தேர்தலில் நாங்கள் வந்து நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்ற ஒரு கோஷத்தை கையில் எடுத்து தேர்தலை சந்திக்கிறாங்க. நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே பெட்ரோல் இந்த விலை கொடுப்போம், டீசல் இந்த விலை கொடுப்போம், அமெரிக்க டாலர் ரூபாய்க்கு இந்திய ரூபாயின் மதிப்பை வந்து நாங்கள் குறைப்போம், கருப்பு பணத்தை மீட்டு எல்லாருக்கும் 15 லட்ச ரூபா போடுவோங்கிற ஒரு புது கோஷத்தை வந்து போட்டு 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ 2019 திருப்பி வர்றாங்க. திருப்பி வந்து இந்தியாவில் பாதுகாப்பு இல்லை, வெளிநாட்டின் சதி, புல்வாமா தாக்குதல் நடந்திருக்கு, அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னாங்க. இப்போ 2024 என்ன பண்ணாங்கன்னா, ராமர் கோயிலை நாங்கள் கட்டிட்டோம், ராமர் கோயிலில் இடிச்சிருவாங்க அவங்க வந்தா, அதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த 10 ஆண்டுகளில் இவர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய சாதனைகள் எதுவுமே இல்லை. இவர்கள் செய்தது எல்லாமே கலவரமும் குழப்பமும் புது புது சட்டங்களும் அவர்கள் நினைத்த அந்த அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய வேலையை தான் அந்த 10 வருஷமாக செஞ்சுருக்காங்க இல்லையா. எந்த விதமான நாட்டினுடைய வளர்ச்சியோ முன்னேற்றமோ மக்களுக்கான எந்த விதமான திட்டங்களோ எதுவுமே செய்யலை. அப்போ இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்பாங்க, நீ 10 வருஷம் என்ன செஞ்ச அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனை உணர்ச்சி வசப்பட வைக்கணும், ஒரு மனிதனை ஆத்திரப்பட வைக்கணும், அவன் மைண்டை வந்து வேற பக்கம் டைவெர்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யறது அப்படின்னா, இருக்கிறதே இருக்க அந்த சிறுபான்மையர் ஒரு 20% இருப்பான், 15% இருப்பான், அவன் பக்கம் திருப்பி விட்டுரும். இந்த 130 கோடி மக்கள்ல ஒரு 30 கோடி பேர் முஸ்லீம் இருப்பாங்கன்னா 100 கோடி மக்களையும் டைவெர்ட் பண்றது. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க திருப்பி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா உங்கள்ட்ட இருக்க இடஒதுக்கீடை பிடிக்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, இவர்களுக்கு தனியா பட்ஜெட் போட போறாங்க. அதாவது உங்கள்ட்ட இருக்க 2 மாட்டை பிடிங்கி 1 மாட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, உங்க வீடு வாசல்லாம் பிடிக்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஆமா, அப்படிங்கிற ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய, டைவெர்ட் பண்ணக்கூடிய வேலையை இதை தேர்தல் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடிய சாதனை எதுவும் இல்லை. 2000 கடைசியாக நடந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் என்ன சொல்றாரு பிரைம் மினிஸ்டர்? கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லைங்கிற மாதிரி, ஐயோ பாவம் காங்கிரஸ் கட்சி அடுத்த தேர்தல் முடிஞ்ச பிறகு எதிர்கட்சி வரிசையில் கூட இருக்க மாட்டாங்க, 400 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிறார். அதற்கு பிறகு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு அவருடைய பேச்சு எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா,
தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட், அந்த உள்துறை கொடுக்கக்கூடிய தேர்தல் ஆணையமே வந்து இந்த தேர்தல் தேதிகளை அறிவிக்கிறதுல நிறைய குளறுபடி பண்ணிருக்குன்னு விமர்சனம் காங்கிரஸ் வச்சிருந்துச்சு. தேர்தல் ஆணையம் முழுவதுமாக அவருடைய ஒன்னொரு அணியை தானே செயல்பட்டு இருக்கு. என்ன விமர்சனம் ஓப்பனாக பேசலாமே. தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய ஒரு ஐடி விங்கு மாதிரி அது ஒரு தேர்தல் விங்கு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் பாஜக வந்து ஒரு வியூகம் அடிப்படையில தேர்தல் தேதிகளை மாற்றி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வச்சுச்சு. இந்த இடைவெளியே பாஜகவுக்கு ஒரு அடியா விழுந்திருக்கா? இல்ல அது அவர்களுக்கு சாதகமாக தானே பயன்படுத்திருக்காங்க. இந்த 2 பேர் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்றாங்க. இன்னைக்கு 18 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறோம். நாங்கள் 10 வருஷம் ஆட்சி செய்த கட்சி பெரிய கட்சின்னு சொன்னா கூட அந்த கட்சியினுடைய 2ஆம் மட்ட 3ஆம் மட்ட தலைவர்கள் யாரையாவது பார்க்குறோமா? இல்லை. இந்த 2 பேர் தான் இந்தியா முழுக்க ஒரு முகமாக காட்டுறாங்க. ஒன்று மோடி அவர்களை காட்டுறாங்க, ஒன்று அமித்ஷா அவர்களை காட்டுறாங்க. 2 பேர் தான் முகமாக காட்டுறாங்க. அப்போ மற்ற கட்சியினுடைய மற்ற தலைவர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க? ஏன்னா மற்ற தலைவர்கள் போனால் மக்கள் கேட்டுட்டாங்கன்னா இவங்க பதில் சொல்லணும்ல. இவங்க தான் வெறுப்பு பேச்சிலேயே உச்சம். இவங்க 2 பேர் தான். மாட்டுக்கறி கொண்டு போறவன நாங்க ஆட்சிக்கு வந்தவனே தலைகீழா கட்டி தொங்க விடுவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படி பேசியிருக்காரு. ஆனா மோடி அதற்கு முன்பு வந்து நான் இஸ்லாமியர்கள் அப்படியெல்லாம் நினைக்கல, அப்படி பேசியிருந்தா நான் அரசியலை விட்டு ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. அதான் ஒவ்வொரு நாளும் ஒரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சாதாரண ஒரு ரோட்ல போற ஒரு ஆள் மாதிரி வந்து நாங்க வந்து கட்டி தொங்க விடுவோம், உரிப்போம், அடிப்போம்னு பேசுறதெல்லாம் இந்தியாவில் இதுவரைக்கும் இருந்த எந்த ஆட்சியாளர்களும் பேசாத ஒரு பேச்சை பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு தோல்வி போய் வந்துருச்சு. இப்போ சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு டீம் வடநாடு முழுக்க சென்று போய் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி வந்தாங்க. அங்கிருந்து சொல்லக்கூடிய தகவல்கள், வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, மக்கள் வந்து அச்சப்படுறாங்க. அதாவது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டா, யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டா பேசுறதுக்கு தயங்குறாங்க, அச்சப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு மௌன புரட்சியை அங்கே செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு தோல்வியை பிஜேபி சந்திக்க போகிறது இந்த தேர்தலில். இவர்கள் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் 30 தொகுதிக்கு மேலே வரவே முடியாது அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு அதிர்ச்சியாக சொல்றீங்க? இல்லை, நடக்க போகுது. நீங்கள் இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் நடக்க போதில்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு மௌன புரட்சிக்கு வட இந்தியர்கள் தயாராகி விட்டார்கள். உத்தரப்பிரதேசம் மட்டுமே அவங்களுடைய ஒரு இதய துடிப்பு மாதிரி. அங்கே 60% மேலே அவர்களுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இஸ்லாமியர்கள், ஒரு பக்கம் SC/ST சேர்ந்த மக்கள், அப்புறம் வந்துட்டு ஜாட் இனத்தை சேர்ந்த மக்கள், ராஜ்புத்திரி சமூக மக்கள். உத்தரப்பிரதேசத்துல வந்து அகிலேஷ் யாதவ் அந்த சமுதாயத்தை அவர்களுடைய 10% இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து 60%. அவங்க சிறப்பா செயல்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது இவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மொத்தமா அங்க போய் நிக்குது. இவர் எதிராக செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா எல்லாவற்றை காட்டிலும் இவர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே உத்தரப்பிரதேசத்துல இந்த ஸ்பாய்லர் ஓட்டை வச்சுதான் அவங்க ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது இந்த பக்கம் தலித்துகள் ஓட்டை வந்து நம்ம மாயாவதியை வச்சு பிரிப்பாங்க, இந்த பக்கம் உவைசியை வச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டை பிரிப்பாங்க. பல தேர்தல்களை எடுத்து நீங்க இன்னைக்கு லிஸ்ட் எடுத்து பார்த்தா கூட குறைந்த மார்ஜின்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. 4000 ஓட்டு 5000 ஓட்டு அவர்களுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளை ஜெயிச்சிருப்பாங்க கூட. பல தொகுதிகளில் கிட்டத்தட்ட 30, 20, 40 தொகுதிக்கு மேல குறைந்த மார்ஜின்ல தான் இந்த ஓட்டு பிரியறதுனால பண்ணாங்க. இந்த முறை அப்படி கிடையாது. களமே அங்க வேற மாதிரி இருக்கு. மக்கள் ஒரு பெரிய ஒரு மௌன புரட்சியை அங்க செஞ்சிருக்காங்க. மக்கள் வந்து பாஜக மீது வெறுப்பு இருக்கு, அதனால மாற்றி வாக்களிக்கணும் ஒரு சிந்தனையில் இருக்காங்க. ஆனால் காங்கிரஸுக்குள்ளேயே வந்து ஒரு ஒற்றுமை இல்லை, இந்தியா கூட்டணி கூட ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ஆனால் அது விமர்சனமாக இல்லை, ஓப்பனாகவே அதுதான். ஏன்னா ஆம் ஆத்மி ஒரு பக்கம் நாங்கள் மற்ற மாநிலத்தில் கூட்டணியாக இருப்போம், ஆனால் டெல்லியில் தனிச்சு தான் நிற்போம். மம்தா பானர்ஜி மற்ற மாநிலத்தில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருவோம், ஆனால் நாங்கள் மேற்கு வங்கத்தில் கூட்டணியாக இருப்போம். இப்படியே பேசி காங்கிரஸ் கூட ஒரு பிரிவினை இருக்கு. இந்த பிரிவினை அந்த தாக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்தாது. இப்போ யூபியை பொறுத்த வரைக்கும் மேஜர் பார்ட்டி யாருன்னா ஒன்று பிஜேபி, இன்னொன்று அகிலேஷ் யாதவோடைய அந்த கட்சி. இந்த 2 பார்ட்டி தான் மேஜர் பார்ட்டி. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்ற இயக்கங்கள்லாம் இருக்காங்க, அவங்க ஓரளவுக்கு வலுவா இருக்கிறாங்க. இந்த எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியில் நிற்கிறப்ப இந்த கூட்டணி தான் அங்கே வலுவா இருக்கு. இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா மாநில கட்சிகள் தான் வந்து அதிகமான வெற்றிகளை பெற மாதிரி இருக்கு. இந்த மாநில கட்சியினுடைய தயவுல தான் வெற்றி பெற முடியும். இந்த இந்தியா கூட்டணி ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மாநில கட்சிகள் வலுவா இருக்கு. பீகாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாலு பிரசாத்தினுடைய அந்த கட்சி ஒரு வலுவாக இருக்குது. அவர் தேஜஸ்வி யாதவுக்கு அந்த பக்கம் போகிற பக்கத்தில் பெரிய அளவில் மக்கள் எழுச்சி இருக்குது. இளைஞர்கள் பெரிய பக்கம் கூட்டு சேர்றாங்க. அப்போ அந்த கட்சி தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே மேலே ஒரு பெரிய ஒரு அனுதாபம் அங்கே இருக்குது மக்கள் மத்தியில். காலங்காலமாக இருந்த ஒரு கட்சியை உடச்சி தூள் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அனுதாபம் இருக்குது. அந்த கோபம் இந்த தேர்தலில் பிஜேபிக்கு எதிரொலிக்கும். யூபியை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியினுடைய கூட்டணி ஓட்டுகள் அது இந்த பக்கம் சாதகமாக இருக்கும். பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இந்த 3 மாநிலத்தில் காங்கிரஸ், ஆம் ஆத்மியுடைய கூட்டணி இது ஒரு பெரிய லெவலில் வேலை செய்யப்படுது. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவே வந்து மணிப்பூர் இஷ்யூ பெரிய அளவில் பாதிப்பு இருக்குது. அப்படிங்கும்போது எந்த பக்கமே இவர்களுக்கு சாதகமான இல்லை. தென்னிந்தியாவை பொறுத்தவரை கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா இருக்கட்டும் சொல்லவே வேணாம். இப்படி எல்லா பக்கமுமே அவர்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு சர்க்கிளாக தான் இருக்குது. இது அவர்களுக்கு தெரியாது. அவங்க சர்க்கிளாக இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய பிம்பத்தை ஏற்படுத்துறது ஊடகம் தானே. ஆமாம், ஊடகம்னா 10 வருஷம் ஆட்சியில் இருக்காங்க.
அவர்கள் சார்ந்த ஊடகமே இன்னைக்கு பல ஊடகம் இருக்கு. தமிழ்நாட்டிலே பல யூடியூப் சேனல்கள் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஏன்னா இப்போ தொடர்ந்து முஸ்லீம் பேச்சுக்களை பேசுறாங்க. ஊடகத்திலேயே பேட்டி எடுக்கிறப்ப வந்து நான் முஸ்லீம்களுக்கு எதிராக நான் நடக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக ஒரு பேசுகிறாரு மோடி. ஆனால் அந்த செய்தியை ஒளிபரப்புறாங்க. திரும்பி மேடைகள்லையும் பிரச்சாரங்கள் கூட்டங்களையும் முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் இதை ஒரு தலைப்பாக எடுத்து எந்த ஊடகமுமே திரும்பி பேச மாட்டாங்களே. ஏன்னா அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்கு. பயம் தான், எல்லாருக்குமே பயம். ஒரு முதலமைச்சர் தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. சாமானிய ஒரு பத்திரிகையாளருக்கு பயம் வருமோ வராதா? ஹேமந்த் சோரன் உள்ள வச்சிருக்காங்க. ஆட்சியில் இருக்கிறப்பயே 2 மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள போட்டிருக்காங்க. அந்த கட்சியினுடைய அமைச்சர்களாக இருக்க மணிஷ் சிசோடியாவா இருக்கட்டும், சத்யேந்திர ஜெயினா இருக்கட்டும், அத்தனை பேர் உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. நினைச்சா ஆரையும் தூக்கி உள்ள போடலாம். ஒரு சர்வாதிகாரியை போல் நடந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பத்திரிகையாளர்கள் பயப்படத்தானே செய்வாங்க. அதுதான் தி கார்டியன்ங்கிற ஒரு செய்தி நிறுவனம் வந்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க நேற்று. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமித்ஷாவை பற்றி பேசுறதுக்கே அச்சப்படுறாங்களா நீதிபதிகள்லாம். ஆமா, நீங்க முதலமைச்சராக இருக்கிறவருக்கு பெரிய கேவலமான விஷயம் இல்லையா? இல்ல, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவருக்கு அவருக்கு முன்னாடி நடந்து கேட்டாங்க. சித்திகாப்பான்னு ஒரு பத்திரிகையாளர் என்ன நடந்துச்சு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். முதலமைச்சராக உள்ள போறாங்க, அமைச்சராக உள்ள போடுறாங்க. அப்படிங்கும் போது சாமானிய மக்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும், அச்சம் இருக்கத்தானே செய்யும். இது பத்திரிகையாளர்களுக்கும் சேர்ந்து தான். ஆனா பொதுமக்களுக்கும் அந்த அச்சம் இருக்கு. யூபியில் அந்த அச்சம் இருக்கு, பீகார்ல அந்த அச்சம் இருக்கு. அதனால மக்கள் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறாங்க. அந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிருவோம், 300 சீட் 400 சீட் இருக்காங்க. ஒரு மௌனமான ஒரு பெரிய ஒரு புரட்சி அந்த பகுதியில் இன்னைக்கு ஏற்படுத்த போறாங்க. வரக்கூடிய தகவல்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம பரகல பிரபாகர் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த 4 நாட்கள் ஜூன் 1 to 4 பெரிய ஒரு கலவரத்தை செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். பாஜக சொன்னது நானும் நீங்களே கிடையாது, ரோட்ல போற ஆள் கிடையாது. இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரகல பிரபாகர் இதை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய அரசியல் விமர்சகராக இருக்கிறாரு, ஒரு ஆடிட்டரா இருக்கிறாரு. அந்த பாஜகவின் கூடாரத்தில் பாஜகவின் செய்தி தொடர்பாக இருந்தவர் பரகல பிரபாகர். அவர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்ன மாதிரி கலவரங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது யூஎஸ்ல நடந்துச்சு இல்லையா, அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் அதிபராக இருக்கிறப்ப அவர் பதவி போறப்ப அவருடைய எழுச்சியாளர்கள் வெள்ளை மாளிகைக்குள்ளே பூந்தாங்க. அந்த மாதிரி ஒரு கலவரத்தை செய்ய தயாரா இருக்காங்க, ஜாக்கிரதையா இருக்கணும்னு பரகல பிரபாகர் ஒரு குற்றச்சாட்டு. வாக்கு என்னவே விட மாட்டாங்களா? என்னுடைய கணிப்பு என்னன்னா, அவர்களுக்கு எங்கெல்லாம் ஒரு கம்மியான ஒரு ரேஞ்சில் இருக்கு, குறிப்பா யூபியில வாக்கு எண்ணிக்கையை தள்ளி வைக்கிறத கூட முயற்சி பண்ணுவாங்க. இங்க ஒரு 2 நாள் கழிச்சு மணிப்பூர்லயும் சரியான, ஆமா 4ஆம் தேதி கிடையாது, அங்க 5ஆம் தேதி, இப்ப பீகார்ல 6ஆம் தேதி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வாக்கு எண்ணிக்கையை தள்ளி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவர்கள் நினைச்சு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவர்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம். 10 வருஷம் அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டாங்க. அதை விட்டு அவ்வளவு சீக்கிரம் இறங்கிட முடியாது. இதெல்லாம் நான் சொல்லல, இதெல்லாம் பரகல பிரபாகர் சொல்றாரு. இந்தியாவினுடைய நிதியமைச்சருடைய கணவர், பிஜேபியினுடைய அது இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்து ராஷ்டிரம்ங்கிற அந்த ஒரு தோற்றமும் 100ஆவது வருஷம் வரப்போது. ஆர்எஸ்எஸ்னுடைய 100ஆவது ஆண்டு விழாவில் நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செய்ய போறாங்கன்னு பரகல பிரபாகர் பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து அவர் சொல்றது வந்து அவரும் அதே பிஜேபியின் கூடாரத்துல இருந்து வந்தவர். அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது அவருக்குள்ள இருக்க சோர்சஸ் தான் வந்திருக்கும். அவர் வந்து நீங்க வந்து அமைச்சர் கணவருக்கு தெரியாம இருக்காது. ரெண்டாவது அவர் பிஜேபி சேர்ந்தவர், பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் இருந்தவர். அப்படிங்கும் அவருடைய உள்ள இருந்து அவருக்கு சில சோர்சஸ் சொல்லியிருக்கலாம். அவர் ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் அவர்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமா பல்ஸ் இறங்கிட்டே வருது, நம்மளுடைய பிடி தளர்ந்துகிட்டே வருது. 4ஆம் தேதிக்கு மேல் நம்ம ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்காது. 4ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஆட்சி அதிகாரம் இல்லாம போனா என்ன நடக்குங்கிறதையும் பரகல பிரபாகர் சொல்றாரு. ஏன்னா கடந்த 2019 தேர்தலில் வெளிநாட்டு ஊடகங்கள் மோடிக்கு ஆதரவான செய்திகளை போட்டுறதை நம்மளும் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ மோடிக்கு எதிரான செய்திகள் அதிகமாக வெளிநாட்டு ஊடகங்கள் வெளியிடுறதையும் பார்க்குறோம். அப்போ இதுல ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குங்கிற மாதிரி தானே இருக்கு. நடக்கிற விஷயத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள், இப்போ நீதிபதிகள் பயப்படுறாங்க, உயரதிகாரிகள் பயப்படுறாங்கன்னு ஒரு வெளிநாட்டு ஊடகம் ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அமைச்சருடைய கணவர் இந்த மாதிரி பேச்சுக்கள் பேசுறாரு. இப்போ இதுக்கும் ஒற்றுமை மிக நெருக்கமாக இருக்கிற மாதிரி தான். நெருக்கமாக இருக்கிறது தான் உண்மை. முதல்ல வடநாட்டு ஊடகங்கள் ஓப்பனாக பேசாமல் இருந்தாங்க. இப்போ தேர்தல் வந்து 4 கட்டம் 5 கட்டம் 3 கட்டம் 4 கட்டம் நடந்து முடிய அவங்களும் ஒரு சைடாக இப்போ வந்து நியாயத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகிளே சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, மோடியின் அலை ஓய்ந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கட்டுரையை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வட இந்திய ஊடகங்களும் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது அவர்களுடைய பிடி தளர்ந்துக்கிட்டே வருது, அவருடைய நாட்கள் எண்ணப்பட்டுக்கிட்டே வருதுங்கிறது வரக்கூடிய செய்திகள், நான் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய செய்திகளை அது உறுதிப்படுத்துது. இப்போ பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பல்வேறு பிரச்சாரங்களுக்கு மத்தியிலும் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு சாதகமான சூழல் இருக்குன்னு பார்க்கப்படுது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் வெற்றி பெற்றால் இந்த இந்திய கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகள் இருக்குல்ல, இந்த கட்சி வந்து
ஏதாவது ஒரு விஷயத்துல இடைஞ்சலை கொடுத்து பிரிவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை இது எப்படி காங்கிரஸ் சரி காட்ட போகுது? இல்லை, இப்போ இந்த இந்தியா கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய கட்சிகள், மேஜர் கட்சி யாரான்னு பார்த்தா திமுக கொள்கை ரீதியாக கூட்டணியில் இருக்கிறாங்க, 10 வருடமா இருக்காங்க. இப்போ ஆம் ஆத்மி எடுத்துக்கிட்டு வச்சுங்க, ஆம் ஆத்மி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மீண்டும் பாஜக ஆட்சி வந்து அவரால் அரசியலே செய்ய முடியாது, அந்த கட்சியே இருக்காது கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். தேஜஸ்வி யாதவ் பீகார்ல அவருக்கும் பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்காரு, மீண்டும் வந்து அவர்களையும் விட மாட்டாங்க. மகாராஷ்டிராவில் உத்தரவு தாக்கரே, இது மாதிரி எல்லாருமே தனிப்பட்ட முறையில் அரசியல் செய்ய முடியாத அவருடைய அஸ்திவாரமே இங்கே ஆடி போய் கிடக்கு. அப்படிங்கும்போது நிச்சயம் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. கூட்டணி ஆட்சியை கொண்டு செல்வதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு தெரியும். பல முறை அந்த மாதிரி கூட்டணி ஆட்சியோட ரொம்ப மைனாரிட்டியான மெஜாரிட்டி இல்லை, அவங்க ஆட்சியை ரன் பண்ணி கொண்டு போனதான் வரலாறு அவர்களுக்கு இருக்கு. அதான் ஈஸியா கொண்டு போயிடுவாங்க. இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் மிக விரைவில் இருக்கு. இப்போ யூபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகி ஆதித்யநாத் புல்டோசர் அரசியலுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு. சில ஆட்சி மாற்றங்களுக்கு அப்புறம் சில கைதுகள்லாம் நடக்கும்ல, நிறைய விஷயங்கள் கைதுகள், முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் கைது நடக்கும். ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து அமித்ஷா மீதும் மோடி மீதும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு? இதே இந்த கேள்விக்கு பரகல பிரபாகரே ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியது பிஎம் கேர்ஸ், அப்புறம் அந்த எலக்ட்ரல் பாண்டு, அப்புறம் ரஃபேல் ஊழல், இதெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள், முக்கிய தலைவர்கள் உள்ள போவார்கள் என்று அவரே சொல்றாரு. ஒரு படிக்கு மேலே போய் நிர்மலா சீதாராமன் வழக்கு விசாரணைக்கு உள்ள போவார்கள் அவரே சொல்றாரு, கணவர் சொல்றார். அப்படிங்கும் போது இதெல்லாம் முக்கியமா நிறைய எவிடன்ஸ் கையில இருக்கக்கூடிய வழக்குகள். இந்த வழக்குகள்லாம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு அமர்ந்த பிறகு இந்த வழக்குகள்லாம் வேகம் எடுக்கும். அதுல தவறு நடந்திருந்தா நிச்சயம் கண்டிக்கப்படும். இப்போ RSS வந்து நான் தடை செய்வேங்கிற ஒரு வாதத்தை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய இயக்கத்தை தடை பண்ண முடியுமா? ஆட்சி இருந்தாலும் தடை பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தடைங்கிற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துறப்ப கலவரம்ங்கிற ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை எப்படி சமாளிக்க போறாங்க? இல்ல அவங்களுக்கு இல்ல ஒரு வெறும் பேச்சாக பேசினாரா? இல்ல செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி தடை செய்யப்பட்ட இயக்கம் தான் RSS, எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கும் போது இப்போ ப்ரீவியஸாக 10 ஆண்டுகள் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்குறப்ப எதற்கும் அது சாத்தியக்கூறுகள் இருந்தால் தடை செய்யலாம், தடை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கர்நாடகா தேர்தலையே அவங்க சொன்னாங்க, அந்த பட்ஜெட் தங்கல்ன்ற ஒரு அமைப்பை வந்து நாங்கள் வந்து தடை செய்ய போகிறோம்னு. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது தடை செய்யறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கலவரங்கள் உருவாகும், இந்த மாதிரி வேற வேறு பிரச்சனைகள் அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 முகம் இருக்குது. இந்த 70 வருடமாக மறைந்து தான் அவங்க அரசியல் பண்ணாங்க, அவங்க இயக்கங்கள் நடத்தியிருந்தாங்க. அப்படிங்கும் போது அவர்கள் நேரடியாக அவர்கள் எப்பயுமே எதுக்க மாட்டாங்க, மறைமுகமாக செய்கிறதா அவங்களுடைய வேலையை ஒழிய அந்த மாதிரி நேரடியாக களத்துக்கு வர மாட்டாங்க. மறைமுகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு அழகாக பதிலளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி.